ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்த வருடத்தில் கடந்த 5 மாதங்களில் லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் பெறப்பட்ட முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 2000 கடந்துள்ளது. முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பாவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். சிவப்பு கொள்கலன்கள் விடுவிப்பு குற்றச்சாட்டு, ஜனாதிபதி தப்பிக்க முடியாது, பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவிப்பு. இந்த හොඳට මතක තියාගන්න අද රේගුව තියෙන්නේ ජනාධිපතිතුමාගේ යටතේ කියන එක. சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன்களை விடுவிப்பது தொடர்பாக விசேட அறிவிப்பொன்றை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா வெளியிட்டார். 323 ඇතුලේ මොනවද තිබ්බේ කියලා මට කියන්න පුළුවන්. අපේ රත්තරන් බඩු කොහෙන්ද ආවේ? சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டு புதிய பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். உள்நாட்டுச் செய்திகள். இந்த வருடத்தில் கடந்த 5 மாதங்களில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் பெறப்பட்ட முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 2000 கடந்துள்ளது. 2025 ஜனவரி 1ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரையில் கிடைக்கப்பெற்ற மொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 2138 என ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. 2024ஆம் ஆண்டு நிலுவையில் உள்ள முறைப்பாடுகள் உட்பட தற்போது ஆணைக்குழுவிடம் உள்ள மொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 2221 என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் 224 முறைப்பாடுகளை விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதோடு 524 முறைப்பாடுகள் போதுமான ஆதாரங்கள் இல்லாததாலும் சட்டத்திற்கு பொருத்தமற்றதாலும் விசாரணைக்குட்படுத்தாமல் இருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு 282 முறைப்பாடுகள் விசாரணைகளுக்காக வேறு நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கடந்த 5 மாதங்களை உள்ளடக்கி தயாரித்து வெளியிட்டுள்ள முன்னேற்ற அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த காலப்பகுதியில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மொத்தமாக 44 சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அவற்றில் 25 சுற்றி வளைப்பு வெற்றியளித்ததோடு 31 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 5 மாதங்களில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மேல் நீதிமன்றத்தில் 42 வழக்குகளை தாக்கல் செய்துள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், துறைமுக கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர், முதலீட்டு சபையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் மற்றும் 11 போலீஸ் அதிகாரிகள் உட்பட 45 பேர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஒருவர், சதோச நிறுவனத்தின் முன்னாள் தலைவர், மாகாண முதலமைச்சர் ஒருவர் உட்பட 19 பேர் சம்பந்தப்பட்ட காலகட்டத்தில் குற்றவாளிகளாக கண்டறியப்பட்டுள்ளனர். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட 272 வழக்குகள் தற்போது நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளதாகவும் தொடர்புடைய முன்னேற்றம் அறிக்கை குறிப்பிடுகிறது. முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்தனவுக்கு எதிராக இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் அரசாங்கத்துக்கு எதிராக 1.7 மில்லியனுக்கும் அதிகமான இழப்பை ஏற்படுத்தியதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பதவியேற்பின் 2ஆம் ஆண்டு நிறைவையொட்டி வெளியிடப்பட்ட செய்தித்தாள் விளம்பரங்களுக்கு முதலீட்டு சபையின் நிதியை பயன்படுத்தியது தொடர்பான வழக்கில் இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதீப் அபேரத்ன முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு குற்றப்பத்திரிகை முறையாக சமர்ப்பிக்கப்பட்டது. குற்றப்பத்திரிகை சமர்ப்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பிரதிவாதிக்கு பிணை வழங்கப்பட்டது. சிவப்பு கொள்கலன்கள் விடுவிப்பு குற்றச்சாட்டு தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தப்பிக்க முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கொள்கலன்களை விடுவிப்பது தொடர்பில் எழுந்த குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்வதற்காக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கையை அரசாங்கம் இதுவரை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்காமல் மறைத்து வைத்திருந்ததாகவும் தான் இந்த குழுவின் அறிக்கையை இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாகவும் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டார். அவதானம் என்ற வகைப்பாட்டு
சட்டத்தின் கீழ் கட்டாய சோதனைக்கு உட்படுத்த வேண்டிய சிவப்பு முத்திரை பதித்த 151 கொள்கலன்களில் 37 கொள்கலன்கள் எந்தவொரு சோதனைக்கும் உட்படுத்தப்படாமல் விடுவிக்கப்பட்டதாக குழுவின் அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. சோதனை செய்யப்பட வேண்டிய 103 கொள்கலன்கள் எந்தவொரு சோதனையும் இன்றி விடுவிக்கப்பட்டதாகவும் கொள்கலன்களை விடுவிப்பதற்கான தீர்மானம் ஜனவரி 18ஆம் தேதி எடுக்கப்பட்டாலும் அந்த முடிவு எடுக்கப்படுவதற்கு முந்தைய நாள் ஜனவரி 17ஆம் தேதி 2 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதிக்கு எதிராக யாராவது கருத்து தெரிவித்தால் அவர்களை விசாரிக்கின்றார்கள். ஆனால் ஏன் இதை பற்றி யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை? சுங்கம் ஜனாதிபதியின் கீழ்தான் இருக்கிறது. ஆகவே இந்த குற்றச்சாட்டிலிருந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தப்பிக்க முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். இந்த හොඳට මතක තියාගන්න අද රේගුව තියෙන්නේ ජනාධිපතිතුමාගේ යටතේ කියන එක. இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன்களை விடுவிப்பது தொடர்பாக விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டார். இதன்போது கருத்து வெளியிட்ட அவர் விடுவிக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன்களின் உள்ளே என்ன இருந்தது, அவைகள் எங்கிருந்து வந்தது என்பது தொடர்பில் முழுமையான தகவல்களை தன்னால் வழங்க முடியும் என்றும் தெரிவித்தார். ஆனால் அதற்காக என் மீது போதைப்பொருள் வழக்கில் பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி எனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பறிக்கப் போவதில்லை என்றும் அரசாங்கம் உத்தரவாதம் வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்ந்து தெரிவித்ததாவது, 323 ඇතුලේ මොනවද තිබ්බේ කියලා මට කියන්න පුළුවන්. අපේ රත්තරන් බඩු කොහෙන්ද ආවේ? අවුරුදු 15ක් එළියට ගෙන ආපු රත්තරන් බඩු එකපාරටම එළියට ආවිල්ලා මීඩියා වලට ආවේ කොහෙන්ද? ඒවා බෑග් වල තිබ්බේ කොහෙන්ද? ඒවා අපේ රටෙන් නම් නෙවෙයි. ඒවා ගෙන්නලා තියෙන වෙන දෙයක් වල මට ඒ සම්පූර්ණ ඩීටේල් එක කියන්න පුළුවන්. හැබැයි මට බයයි. මට බය නැහැ, මරන්න බය නැහැ. හැබැයි මේගොල්ලෝ මාව නිකම් ඕන් නැති නඩුවට දාලා අදිනවා. දැන් පොලිසියේ පවර් එක මේගොල්ලෝ තියෙනවා. දැන් ආපහු ගිහලා ජස්ටිස් සයිඩ් එකේ ඒගොල්ලෝ අත දානවා. එතකොට මන්ත්‍රීකමක් අයින් කරලා මේගොල්ලෝ කරන්න හදන්නේ මේ ඇත්ත ටික එළියට කියන්න එක්කෙනෙක් කටවන්න පුළුවන්. இலங்கை காவல்துறையின் பல சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டு புதிய பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். தேசிய போலீஸ் ஆணையகத்தின் ஒப்புதலுடன் இந்த இடமாற்றங்கள் மற்றும் நியமனங்கள் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சி குணரத்ன போலீஸ் கேடட் பிரிவின் பணிப்பாளர் பதவியிலிருந்து இலங்கை போலீஸ் கல்லூரியின் பணிப்பாளர் பதவிக்கு மாற்றப்பட்டார். மேலும் போலீஸ் கேடட் பிரிவின் பணிப்பாளராகவும் அவர் தொடர்ந்து கடமைகளை மேற்கொள்வார். சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் PAE பிரசன்னா கல்கிஸ்ஸ பிரிவின் பொறுப்பதிகாரி பதவியிலிருந்து கெப்பத்தி கொல்லாவ பிரிவின் பொறுப்பதிகாரி பதவிக்கு மாற்றப்பட்டார். சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் AJ குணசேகரன் சிறுவர் மற்றும் பெண்கள் மீதான துஷ்பிரயோக விசாரணை பணியகத்தின் பணிப்பாளர் பதவியிலிருந்து கல்கிஸ்ஸ பிரிவின் பொறுப்பதிகாரி பதவிக்கு மாற்றப்பட்டார். சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் HWIS முத்துமால குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் பதவியிலிருந்து சிறுவர் மற்றும் பெண்கள் மீதான துஷ்பிரயோக புலனாய்வு பணியகத்தின் பணிப்பாளர் பதவிக்கு மாற்றப்பட்டார். சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் GVAKC ஆரியவன்ச கம்பளை பிரிவின் பணிப்பாளர் பதவியிலிருந்து மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் பணிப்பாளர் பதவிக்கு மாற்றப்பட்டார். சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகராக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் போலீஸ் ஊடக பேச்சாளராக கடமையாற்றிய புத்தைக்க மணத்துங்க நியமிக்கப்பட்டுள்ளார். அதற்கமைய போலீஸ் ஊடக பேச்சாளராக உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் நெடுநாள் மீன்பிடி படகுகள் மூலம் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட 1758 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களை கைப்பற்றியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தால் 4 சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு இந்த போதைப் பொருள் தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது. அத்துடன் கடந்த 2 மாதங்களில் மாத்திரம் 25 சந்தேக நபர்களையும் அந்த பணியகம் கைது செய்துள்ளது. 2025ஆம் ஆண்டு இதுவரையான காலப்பகுதி வரையில் கடல் வழியாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட போதைப் பொருளின் அளவு மற்றும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் குறித்த அறிக்கை ஒன்றை வெளியிட்டு போலீஸ் ஊடக பிரிவு இதனை குறிப்பிட்டுள்ளது. கையகப்படுத்திய ஹெரோயினின் பெறுமதி சுமார் 10.84 பில்லியன் என்றும் ஐஸ் போதைப் பொருளின் பெறுமதி சுமார் 12.16 பில்லியன் என்றும் போலீசார் கூறுகின்றனர். இதே நேரம் இந்தியாவிலிருந்து படகு மூலம் கடத்தி வரப்பட்ட 250 கிலோகிராம் கஞ்சா காரைநகர் பகுதியில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கஞ்சா கடத்தி வரப்பட்டதாக கடற்படையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேகத்திற்கிடமான படகை கடற்படையினர் மறைத்து சோதனையிட்ட போதே கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. கஞ்சா கடத்தி வந்த படகில் இருந்த 3வரையும் கடற்படையினர் கைது செய்துள்ளதோடு படகும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட கஞ்சா மற்றும் சந்தேக நபர்கள் ஊர்காவல்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு மேலதிக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.
மீன்பிடி படகு விபத்துக்கள் தொடர்பான தொடர்ச்சியான சம்பவங்கள் ஆராய்வதற்கு ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட விபத்துக்களுக்கான காரணங்கள் மற்றும் அவற்றுக்கு வழங்கக்கூடிய தீர்வுகள் குறித்து அவதானம் செலுத்தும் நோக்கில் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று மற்றும் நேற்று முன்தினம் இடம்பெற்ற 3 மீன்பிடி படகு விபத்துக்களில் 5 மீனவர்கள் உயிரிழந்துள்ளதோடு மேலும் 2 காணவில்லை. பேருவள மொரகல்ல பகுதியில் இருந்து மீன்பிடிக்க சென்ற மீன்பிடி படகில் இருந்த 2 மீனவர்கள் நீரில் மூழ்கி காணாமல் போயிருந்த நிலையில் அவர்களின் சடலங்கள் இன்று காலை பெந்தர கடற்கரையில் கரையொதுங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்கள் அழுத்கம கழுவா மூதர பகுதியில் வசித்து வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சகோதரர்கள் ஆவர். தெவினூர பகுதியிலிருந்து மீன்பிடிக்க சென்ற தினேஷ் 4 என்ற பல நாள் மீன்பிடி படகு வணிக கப்பலுடன் மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் காணாமல் போன மீனவரின் உடல் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் கடற்படை தெரிவித்துள்ளது. மீன்பிடி கப்பல் ஒரு வணிக கப்பலுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. மேலும் இதிலிருந்து 6 மீனவர்களில் 2 மட்டுமே உயிர் பிழைத்தனர். நேற்று 2 மீனவர்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் காணாமல் போன ஏனைய மீனவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கடற்படை தெரிவித்துள்ளது. கப்பலில் மோதி கவிழ்ந்த படகில் பல மணி நேரம் சிக்கிக் கொண்ட மீனவர் கடற்படையினரால் மீட்கப்பட்டு தற்போது காலி தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தங்கல்ல பரவிவெல்ல கடற்பகுதியில் பல நாள் மீன்பிடி படகு கவிழ்ந்ததில் காணாமல் போன 2 மீனவர்களின் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடற்படையினரின் உதவியுடன் விமானப்படை மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது குறித்த மீனவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது. 6 மீனவர்களுடன் பயணித்த படகு மீன்பிடிக்க சென்றுவிட்டு மீன்பிடி தளத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது இவ்வாறு விபத்துக்குள்ளானது. விபத்து நடந்த நேரத்தில் படகில் 6 மீனவர்கள் இருந்ததோடு அவர்களில் 4 பேர் ஒரு டிங்கி படகின் உதவியுடன் மீட்கப்பட்டனர். விபத்தில் காணாமல் போன மற்ற மீனவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஹம்பந்துடையில் 5000 பேருக்கான கருத்தரங்கு மண்டபம் ஒன்றை அமைத்து மக்கள் பணத்தை வீணடித்துள்ளீர்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் கௌசல்யா ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் நிதி செயல் நுணுக்க கூற்று சட்டமூலம் தொடர்பான பிரேரணையை முன்வைத்து தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கௌசல்யா ஆரியரத்ன உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த கால அரசுகளின் சுயநல போக்கான செயல்களினால் நாடு அதல பாதாளத்திற்கு சென்றிருந்தது. அரசாங்கங்கள் வெளிப்படைத்தன்மை பேணுகின்ற அரசாங்கங்களாக இருக்க வேண்டும். இதன் மூலம் மக்களுக்கு நியாயமான பொறுப்பு கூறும் அரசாங்கமாக செயற்பட முடியும். கசப்பான கடந்த காலத்தை எமது நாட்டில் உருவாக்கியவர்களை சிறையில் தள்ள தேவையான நடவடிக்கைகளை எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எடுத்து வருகிறது. 2026 மொத்த தேசிய உற்பத்தியில் அரச வருமானத்தை 110% கொண்டு வருவதற்கு எதிர்பார்க்கின்றோம். 2025 நேர்மறை வளர்ச்சியை நாங்கள் அடைந்துள்ளோம். எமது நாட்டில் காணப்பட்ட ஆபத்தான நிலைமை என்னவெனில் பொதுமக்களின் நிதிக்கு பொறுப்பு கூறாமையாகும். இதனை இல்லாதொழிக்கும் நிதிமுறைமை ஒன்றுக்கு ஆதரவு வழங்க இச்சட்டமூலத்தை ஆதரிக்குமாறு நான் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்தார். கொழும்பு துறைமுகத்தில் இறக்குமதி கொள்கலன்களை அனுமதிப்பதில் ஏற்பட்டிருந்த நெரிசல் இப்போது முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. தற்போது இந்த நெரிசல் முற்றிலும் தீர்க்கப்பட்டுள்ளதாக மேலதிக சுங்க பணிப்பாளர் மற்றும் சுங்க ஊடக பேச்சாளர் சீவிலி அருகொட தெரிவித்தார். கடந்த சில நாட்களாக இறக்குமதி கொள்கலன்களை அனுமதிப்பதற்கு கூடுதல் நாட்கள் எடுக்க வேண்டியிருந்ததாகவும் இறக்குமதி கொள்கலன்களின் எண்ணிக்கை அதிகரித்தது இதற்கு காரணம் என்றும் சீவலி அருகொட தெரிவித்தார். ஒரு நாளைக்கு சுமார் 1200 இறக்குமதி கொள்கலன்கள் வந்த நிலையில் சில நாட்களில் இது 2900 உயர்ந்ததாகவும் இதனால் இறக்குமதி கொள்கலன்களை அனுமதிப்பதற்கு கூடுதல் நேரம் எடுக்க வேண்டியிருந்ததாகவும் மேலதிக சுங்க பணிப்பாளர் சுட்டிக்காட்டினார். எவ்வாறாயினும் இன்று காலை நிலவரப்படி இந்த தாமதம் முற்றிலும் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கொழும்பு துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டிய அனைத்து கொள்கலன்களும் சுங்கத்தால் அனுமதிக்கப்பட்டு நிறைவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் மேலதிக சுங்க பணிப்பாளர் மற்றும் சுங்க ஊடக பேச்சாளர் சீவலி அருகுடன் மேலும் தெரிவித்தார். சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டதாக கூறப்படும் 3 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதி கொண்ட 2 சொகுசு வாகனங்கள் பண்டார்கம பகுதியில் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. களுத்துறை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் பிரபல அரசியல்வாதி ஒருவரின் நெருங்கிய உறவினருக்கு இந்த வாகனங்கள் சொந்தமானவை என பாணதுறை வலான ஊழல் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த 2 வாகனங்களில் மோண்டெரோ வகை ஜீப் மற்றும் கேரவேன் வகை வேன் ஆகியவை அடங்குவதாக போலீசார் கூறுகின்றனர். மேல்மாகாண புலனாய்வு பிரிவுக்கு பண்டாரகம விதாகம பகுதியில் ஒரு நபருக்கு சொந்தமான சந்தேகத்திற்கிடமான
வேன் ஒன்று வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் அந்த வேன் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட வேனில் பொருத்தப்பட்டுள்ள பதிவிலக்கம் ஒரண மில்லனிய பகுதியில் உள்ள மற்றொரு வாகனத்திற்கு சொந்தமானது எனவும் அது சட்டபூர்வமாக பதிவு செய்யப்பட்டு பாதுகாப்பு துறையில் பணிபுரியும் ஒருவரால் பயன்படுத்தப்படும் வாகனம் எனவும் ஆரம்ப விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கைப்பற்றப்பட்ட ஜீப் வாகனத்தில் உள்ள பதிவு விளக்கம் மோட்டார் வாகன திணைக்களத்தின் கணனி முறையில் தரவுகளை மாற்றி தயாரிக்கப்பட்டது எனவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பானதுர வளான ஊழல் தடுப்பு பிரிவு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. சற்று சிந்தியுங்கள். மது அருந்திவிட்டு வாகனம் செலுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். வாகனத்தை செலுத்தும் போது சாரதி கையடக்க தொலைபேசியை எக்காரணம் கொண்டும் பயன்படுத்தக்கூடாது. பிள்ளைகளை வாகனத்தில் கூட்டிச் செல்லும் போது முன்பக்க ஆசனத்தில் அமர வைப்பதை தவிருங்கள். முறையான காலத்திற்குள் வாகனத்தின் பராமரிப்பு மற்றும் பழுதுபார்த்தல் சேவையை கவனியுங்கள். இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். நுவரெலியா மாவட்டம் அக்கரப்பத்தனை பிரதேச சபையின் புதிய தலைவர் ரதிதேவி அவர்களின் சபை வாகனம் பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது. தனது கணவர், தனது உறவினர் இவர்களோடு அக்கரைப்பத்தனை மார்னிங்டன் தோட்டத்திற்கு சென்று வீடு செல்லும் வழியில் இவ்விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தின் போது இவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து தளவாக்களை டயகம பிரதான வீதியில் அக்கரப்பத்தனை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இதற்கு முதல் புதிய பிரதேச சபை ஆரம்பிக்கப்பட்ட போது இருந்த தலைவரால் ஒரு அரச வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி அது சம்பந்தமாக இன்று வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. விபத்து சம்பந்தமாக டயகம போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 16 மாவட்டங்களை உள்ளடக்கிய விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளது. இந்த திட்டம் ஜூலை 5ஆம் தேதி வரை தொடர்ந்து நடைபெறும் என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்தது. நடப்பாண்டில் இதுவரை 28,752 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதுடன் மேல் மாகாணத்தில் இருந்து அதிக எண்ணிக்கையிலான நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இத்துடன் இதுவரையான காலப்பகுதியில் 16 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மின்சார திருத்த சட்டமூலம் மீதான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை பிரதி சபாநாயகர் பாராளுமன்றத்தில் அறிவித்தார். பல பிரிவுகள் அரசியலமைப்பை மீறுவதாகவும் பாராளுமன்றத்தின் விசேட பெரும்பான்மை மற்றும் பொது வாக்கெடுப்பின் ஒப்புதலை மின்சார திருத்த சட்டமூலம் பெற வேண்டும் என நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் பிரதி சபாநாயகர் குறிப்பிட்டார். இருப்பினும் நீதிமன்றத்தின் தீர்ப்பில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளவாறு சில பிரிவுகள் திருத்தப்பட்டால் மேற்குறிப்பிட்ட அரசியலமைப்பு மீறல்கள் பொருந்தாது எனவும் பிரதி சபாநாயகர் அறிவித்தார். இடது பக்கமாக முந்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். எப்போதும் பாதுகாப்பான தரமான தலைக்கவசத்தை அணியுங்கள். தலைக்கவசம் பாதுகாப்பாக இருக்க பொத்தானை அழுத்துங்கள். இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். கண்டியிலிருந்து பண்டாரவளை நோக்கி பயணித்த காரொன்று நுவரெலியா பம்பரகளை பகுதியில் விபத்துக்குள்ளானதில் 3 காயமடைந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் நுவரெலியா பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதே நேரம் இவ்விபத்திற்கான காரணம் நித்திரையாகவும் இருக்கலாம் என பொதுமக்கள் தெரிவித்தனர். இவ்விபத்துக்கான காரணம் தொடர்பில் நுவரெலியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கதிர்காமம் சென்று திரும்பிய யாத்திரிகளை மட்டக்களப்பு ஆரையம்பதியில் இறக்கிவிட்டு திரும்பிய பேருந்து கீரான்குளத்தில் விபத்தில் சிக்கிய நிலையில் 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இன்று காலை மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கீரான்குளம் பகுதியில் பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி மரம் ஒன்றுடன் மோதி இவ்வாறு விபத்துக்குள்ளாகியது. கதிர்காமம் புனித யாத்திரையை நிறைவு செய்த யாத்திரிகளை ஆரையம்பதியில் இறக்கிவிட்டு மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதி வழியே தோற்றாதீவு நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த பேருந்து கீரான்குளம் சரஸ்வதி வித்தியாலய
ஆலயத்திற்கு அருகாமையில் பயணிக்கும் போது வீதியை விட்டு விலகி வீதியோரம் இருந்த வம்மி மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து இடம்பெறும் போது பேருந்தில் பஸ் சாரதியும் உதவியாளர்கள் இருவர் இருந்துள்ள நிலையில் மூவரும் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் காயமடைந்தோர் பாண்டிருப்பு கழுதாவளை பகுதியை சேர்ந்தவர்களாகும். விபத்தில் பேருந்து பாரிய சேதத்திற்குள்ளான நிலையில் வம்மி மரமும் முறிந்து வீதியில் விழுந்துள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கண்டி ரட்டேமுள்ள பகுதியில் 12 முதல் 24 வயதிற்குட்பட்ட மாணவர்கள் உள்ளிட்ட 8 பேர் கொண்ட குழு ஹந்தானை மலையுச்சியை பார்வையிடுவதற்காக ஒன்று கூடியிருந்தனர். பின்னர் மூடுபனி மற்றும் மழை காரணமாக அவர்கள் வீடு திரும்பி வருவதற்கு பாதையை கண்டறிய முடியாமல் வழி தவறியிருந்தனர். இதை பற்றி பெற்றோருக்கு அறிவித்த பின்னர் ராணுவமும் போலீசாரும் இணைந்து தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு மாணவர்கள் உட்பட குழுவினரை கண்டறிந்தனர். மீட்கப்பட்ட குழுவினர் பேராதனை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதுடன் அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் டாக்டர் இனிதுமு சுனில் செனவி நேற்று மதியம் பாடகர் இஷாக் பேக்கை கொலன்னாவையில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்தார். நோய்வாய்ப்பட்டிருக்கும் இஷாக் பேக்குக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் சிகிச்சைக்காக தேவைப்படுகிறது. இந்நிலையில் பலர் அந்த சிகிச்சைக்காக நிதியுதவி வழங்கி வரும் நிலையில் இஷாக் பேக்கின் சிகிச்சைக்காக ஜனாதிபதி நிதியத்தால் நன்கொடை வழங்கப்பட்டது. ரூபாய் 1 மில்லியன் பெறுமதியான காசோலையும் அவருக்கு வழங்கப்பட்டது. முன்னாள் பிரபல பாடகர் மொய்தீன் பேக்கின் வாரிசான இஷாக் பேக் இலங்கையின் முன்னணி பாடகர்களில் ஒருவராவார். கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள வருகை தரும் பொதுமக்களுக்கு குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் விசேட அறிவித்தலொன்றை விடுத்துள்ளது. எதிர்வரும் ஜூலை 2ஆம் திகதி முதல் பத்திரமுல்லையில் அமைந்துள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்தில் ஒருநாள் மற்றும் சாதாரண சேவையின் கீழ் கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கான டோக்கன் விநியோகம் முற்பகல் 6:30 முதல் பிற்பகல் 2 மணி வரை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடவுச்சீட்டு விண்ணப்பங்களை விரைவாக சமர்ப்பிப்பதற்காக இடைத்தரகர்களிடம் ஏமாற வேண்டாம் என அறிவித்தல் விடுத்துள்ளது. இதுகுறித்து குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: பிப்ரவரி 18 முதல் அமுல்படுத்தப்பட்டிருந்த ஒருநாள் கடவுச்சீட்டு வழங்கல் சேவை மே மாதம் 30ஆம் திகதியுடன் நிறைவடைந்துள்ளது. இதன்படி சாதாரண சேவை விண்ணப்பங்கள் காலை 7 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை தலைமையகத்தில் ஈர்க்கப்படுகின்றன. ஒருநாள் சேவையின் கீழ் ஏற்கனவே திகதி முன்பதிவு செய்தவர்கள் மற்றும் அவசர அல்லது முன்னுரிமை தேவைகள் உள்ள விண்ணப்பதாரர்களும் இந்த நேரத்தில் தமது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் கடவுச்சீட்டு விண்ணப்பங்களை விரைவாக சமர்ப்பிக்க வேண்டி குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் உள்ளேயோ வெளியேயோ எந்தவொரு தரகர்களுக்கோ அல்லது வேறு நபர்களுக்கோ பணம் செலுத்த வேண்டாம் என விண்ணப்பதாரர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். தேவையான கட்டணத்தை தலைமையகத்தில் மட்டும் செலுத்தி பணம் செலுத்தியதற்கான ரசீதை பெற்று கடவுச்சீட்டு வழங்கும் கவுண்டரில் இருந்து பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திணைக்களம் இந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு முக்கிய காரணம் கடவுச்சீட்டு விண்ணப்ப செயல்முறையை துரிதப்படுத்துவதாக கூறி தரகர்கள் மற்றும் மோசடி செய்பவர்களால் பொதுமக்கள் ஏமாற்றப்படுவதை தடுப்பதாகும். இதுபோன்ற தரகர்களுக்கு பணம் செலுத்துவது விண்ணப்ப செயல்முறையை தாமதப்படுத்துவதோடு நிதி இழப்பையும் ஏற்படுத்தலாம் என அறிவித்துள்ளது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் புதிய தலைவராக விசேட வைத்திய நிபுணர் சஞ்சீவ தென்னகோன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவரான விசேட வைத்தியர் தர்ஷன சிறிசேனவும் தலைவர் பதவிக்காக மீண்டும் போட்டியிட்டார். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் புதிய செயலாளராக டாக்டர் பிரபாத் சுகததாச நியமிக்கப்பட்டுள்ளார். அவருடன் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் முன்னாள் செயலாளரான ஹரிதா அலுத்கே போட்டியிட்டார். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் நிறைவேற்று குழுவிற்கான 16 உறுப்பினர்களும் இதன் போது தெரிவு செய்யப்பட்டனர். அத்துடன் மத்திய குழுவிற்கு 40 உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட்டனர். அபரண திருகோணமலை பிரதான வீதியில் வெடிப்பொருட்களை ஏற்றிச் சென்ற லொரி ஒன்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். திருகோணமலை பிரதான வீதியில் அதரஸ் கொட்டுவ போலீசாரினால் சம்பந்தப்பட்ட லொரி நிறுத்தப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது சாரதியின் இருக்கைக்கு அருகிலுள்ள டேஷ்போர்டின் கீழ் C4 எனப்படும் வெடிமருந்துகள் கொண்ட பையை கண்டுபிடித்ததாக போலீசார் தெரிவித்தனர். போலீசாரால் கைப்பற்றப்பட்ட வெடிமருந்துகளின் நிறை 156.7 கிலோகிராம் என போலீசார் தெரிவித்தனர்.
இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய லொரி சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வெடிமருந்துகள் அதிக சக்தி வாய்ந்தவை என்றும் இதனை கொண்டு செல்வது தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். இந்த வெடிப்பொருட்கள் கந்தலாய் பகுதியிலிருந்து தெற்கு பகுதிக்கு கொண்டு செல்ல திட்டமிட்டிருந்ததாக விசாரணையில் தெரிய வந்தது. அதன்படி வெடிமருந்துகளை குறித்த பகுதிக்கு கொண்டு சென்றதன் நோக்கம் குறித்து அபரண போலீசாரும் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். சந்தேக நபர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். மகவ காட்டுப்பகுதியில் வர்த்தகர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஜூன் மாதம் 26ஆம் திகதி பிற்பகல் மகவ காட்டுப்பகுதியில் காருக்குள் எரிந்த நிலையில் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்தது. வடமேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலின் பெயரில் பல போலீஸ் குழுக்களின் கீழ் விசாரணைகள் தொடங்கப்பட்டன. அதன்படி உயிரிழந்த நபர் தனது காரில் பயணித்தபோது சந்தேக நபர்களால் கடத்தி கொலை செய்யப்பட்டு அவரிடமிருந்த தங்க நகைகள், கையடக்க தொலைபேசி மற்றும் பணத்தை எடுத்து சென்றுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்தது. நேற்று தொரடியாவ மற்றும் மகவ பகுதிகளில் 1.4 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான பணம் மற்றும் தங்க பொருட்களுடன் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் 19 மற்றும் 27 வயதுடைய மகவ மற்றும் பிலெச பகுதிகளை சேர்ந்தவர்களாவர். தீக்காயங்களால் உயிரிழந்த வர்த்தகர் கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டதன் பின்னர் எரிக்கப்பட்டிருப்பது பிரேத பரிசோதனையில் தெரியவந்தது. மரணித்தவர் குருநாகல் மில்லாவ பகுதியில் வசிக்கும் 49 வயதுடைய வர்த்தகர் ஆவர். காட்டுப்பகுதியில் ஒரு வாகனத்திற்குள் ஒருவர் எரித்துக் கொல்லப்பட்டதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகள் ஜீப்பின் முன்னிருக்கையில் எரித்துக் கொல்லப்பட்ட நபரின் சடலத்தை கண்டுபிடித்தனர். தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க தாக்கல் செய்த மனுவை ஜூலை 14ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இந்த மனு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரட்ன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மனுதாரர் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் சமர்ப்பணங்களை முன்வைத்தார். முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த மேல் நீதிமன்ற நீதிபதி நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களின் அடிப்படையில் இந்த மனு குறித்து விசாரணை நடத்துவது பொருத்தமானது என்று குறிப்பிட்டார். சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகளை ஆராய்ந்ததில் இந்த விசாரணை கோப்புகள் தற்போது சட்டமா அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அவரது மேற்பார்வையின் கீழ் இருப்பதாகவும் நீதிபதி சுட்டிக்காட்டினார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 3வது சந்தேக நபர் தற்போது நீதவான் நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதி அவர் போலீசாருக்கு வழங்கிய வாக்குமூலம் என்ன என்பது தொடர்பில் அடுத்த முறை நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைக்குமாறு உத்தரவிட்டார். இதையடுத்து இந்த மனுவை ஜூலை 14ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டது. கருவாத்தோட்டம் போலீஸ் பிரிவில் வீதிகளை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர மற்றும் 15 சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கை டிசம்பர் 8ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இந்த முறைப்பாடு இன்று கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்க முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதன்போது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முடிந்துவிட்டதாகவும் அறிக்கைகள் சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கருவாத்தோட்ட போலீசார் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தனர். அதன்படி வழக்கு விசாரணைகளை டிசம்பர் 8ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்ட நீதவான் அன்றைய தினம் சட்டமா அதிபரின் அறிவுறுத்தல்கள் குறித்து நீதிமன்றத்திற்கு தெரிவிக்குமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தினார். 60 மில்லியன் ரூபாய் பெறுமதியான உயர் ரக இலத்திரனியல் பொருட்களை கடத்த முயன்ற பயணியொருவரை பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய சுங்க அதிகாரிகள் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நபர் 238 கையடக்க தொலைபேசிகள், லேப்டாப் கணினிகள் மற்றும் பிற இலத்திரனியல் பொருட்கள் அடங்கிய உபகரணங்களை கொண்டு வந்து 4 பெட்டிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவிசாவளையை சேர்ந்த 22 வயது தொழிலதிபரான குறித்த நபர் இன்று அதிகாலை 5:30 மணிக்கு துபாயிலிருந்து நாட்டிற்கு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இச்சம்பவம் குறித்து விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேல் சப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் அத்திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்ட மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 30
30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். சேர்பியாவின் தலைநகரான பெல்கிரேடில் தற்போதைய அரசாங்கத்தை எதிர்த்து பாரிய அளவிலான போராட்டங்கள் நடந்து வருகின்றன. சேர்பிய ஜனாதிபதி அலெக்சாண்டர் வுசிக்கின் 12 ஆண்டுகால ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர கோரி ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வெளிநாட்டு ஊடக அறிக்கைகளின்படி மாணவர்கள் தலைமையிலான இந்த போராட்டம் சமீபத்திய சேர்பிய வரலாற்றில் மிகப்பெரிய ஒன்றாகும். இதில் சுமார் 1,40,000 ஆர்ப்பாட்டக்காரர்கள் பங்கேற்றுள்ளனர். இப்போராட்டக்காரர்கள் தேர்தலை நடத்துமாறு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் நாட்டை கைப்பற்றும் நோக்கில் ஒரு வெளிநாட்டு சதித்திட்டத்தின் ஒரு பகுதியாகவே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக ஜனாதிபதி வுசிக் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியால் விதிக்கப்பட்ட பரஸ்பர வரி விதிப்பானது 90 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதன்படி வரும் ஜூலை 9ஆம் தேதியுடன் பரஸ்பர வரி விதிப்பை நிறுத்தி வைப்பதற்கான கால அவகாசம் முடிவடைகிறது. இந்த நிலையில் பரஸ்பர வரி விதிப்பை மேலும் சில காலத்திற்கு ஒத்திவைக்க வாய்ப்புள்ளதா என தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த டிரம்ப், கால அவகாசத்தை நீடிக்கும் திட்டமில்லை, அதற்கு பதிலாக நீங்கள் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்ய அனுமதி அளிக்கிறோம். நீங்கள் 20%, 40% அல்லது 50% வரி செலுத்த வேண்டியிருக்கும் என்று சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு கடிதம் அனுப்பியுள்ளோம் என தெரிவித்தார். பாகிஸ்தானில் கனமழை காரணமாக இதுவரை 45 பேர் உயிரிழந்துள்ளதாக பேரிடர் மேலாண்மை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இறந்தவர்களில் 10 குழந்தைகள் உள்ளடங்குவதாகவும் மேலும் 63 பேர் காயமடைந்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பல பகுதிகளில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தானை பாதித்த மழை வரும் நாட்களில் மீண்டும் பெய்யும் என அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பங்களாதேஷ் கிரிக்கெட் அணி 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரிலும் 3 போட்டிகளை கொண்ட ஒருநாள் மற்றும் T20 தொடர்களிலும் விளையாடவுள்ளது. இதில் இரு அணிகளுக்கும் இடையேயான முதல் டெஸ்ட் போட்டியானது சமநிலையில் முடிவடைந்தது. இந்த நிலையில் கொழும்பில் நிறைவுக்கு வந்த 2வது டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணியானது இன்னிங்ஸ் மற்றும் 78 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வீழ்த்தி அபார வெற்றியை பதிவு செய்தது. இந்த வெற்றியின் மூலம் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை இலங்கை அணி 1-0 என்ற கணக்கில் கைப்பற்றி அசத்தியது. இந்த நிலையில் இப்போட்டியுடன் பங்களாதேஷ் டெஸ்ட் அணியின் தலைவர் பதவியிலிருந்து நஜ்முல் ஹுசைன் ஷண்டோ விலகுவதாக அறிவித்துள்ளார். இலங்கைக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில் SSC விளையாட்டரங்கில் நடைபெற்ற 2வது டெஸ்ட் போட்டியின் முடிவில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே தனது முடிவை ஷண்டோ அறிவித்தார். இதேவேளை பங்களாதேஷ் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் போட்டி நாளை மறுதினம் நடைபெறவுள்ளது.